أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. يا ربي يا رحمن يا رحيم. உன்னுடைய வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கித்தாய் அல்லா. என் பார்வையின் ஒளியாக ஆக்கி எங்களுக்குள்ள கவலைகள் எல்லாம் நீக்கி எங்கள் அனைவருக்கும் கிருபை ரஹ்மத் செய்ய அல்லா. யா ரப்பே ரஹ்மானே, எங்களிடமிருந்து நாமளை நீ கபூல் செய்ய அல்லா, ஏற்றுக்கொள்ள அல்லா. இதில் வரக்கூடிய பிள்ளைகளை தவறுகளை மன்னித்து நிறைவான கூலி எங்கள் அனைவருக்கும் தந்தரல் ரப்பே. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து 74வது சூரா, சூரா முத்தஸிர், போர்த்திக்கிட்டு இருக்கக்கூடியவரே அப்படின்னு சொல்லக்கூடிய சூரா தான் மக்காவில இறக்கப்பட்டது. 56 வசனங்கள். சுப்ஹானல்லாஹ், என்னடா அவங்களுக்கெல்லாம் சின்ன இருந்துச்சு. இந்த 56 வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், நபியே எழுந்து உங்களுடைய பணியை செய்யுங்க, போத்திக்கிட்டு படுத்திருக்காதீங்க. வகை வந்ததோட, புதுசா வந்ததோட அவங்க பயந்து நடுங்கி வந்து போர்வை பொத்திக்கிட்டு படுத்திருந்தாங்களா? அல்லாஹ் தஆலா சொல்றான், இல்ல இல்ல இல்ல, வாங்க வாங்க, உங்களுக்கு நிறைய பணி இருக்கு, எந்திரிச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வசனங்கள் இதுல நிறைய இருக்கு. எழுந்து மக்களை எச்சரிக்கை செய்யுங்க, இறைவனை பெருமைப்படுத்துங்க, உங்களை ஆடைய தூய்மையா வச்சுக்கோங்க, சுத்தத்தை பேணுங்க, அதுக்கு அடுத்து வந்து அசுத்தத்தை விலகிருங்க, மக்கள் ஆதாயம் எதிர்பார்க்காத விஷயங்களை செய்யுங்க, இறைவனை தொண்டுல சகிப்புத்தன்மையோட உலக ஆசையில மூழ்கி போன மனிதனை இறைவனிடம் விட்டு விடுங்க, அந்த அந்த மாதிரி இருக்க மக்களை அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய அட்வைஸ்களோட இதுல இருக்கு. அது மட்டும் இல்ல, சுப்ஹானல்லாஹ், சின்ன சின்ன வாக்கிய அமைப்புல எழில் கொஞ்சம் நடையில இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும் மொழி ஆர்வலர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இலக்கிய சுவையோட இருக்கக்கூடிய வசனங்கள் இருக்கு. இதுக்கு அவங்களுக்கு இதுல அருமையான விருந்தா இருக்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல அல்லாஹ் தஆலா உள்ளத்தை உலுக்கக்கூடிய இறைவசனம், அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வசனமும் இதுல இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ், வாங்க போய் பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். போர்த்திக் கொண்டு படுத்திருப்பவரே, எழுந்து எச்சரிக்கை செய்வீராக. மேலும் இறைவனின் மேன்மையை பிரகடனப்படுத்துவீராக. மேலும் ஆடைகளை தூய்மையாக்குவீராக. அசுத்தத்திலிருந்து விலக்கி இருப்பீராக. ஆதாயம் கருதி பிறருக்கு உதவி செய்யாதீர். இறைவனுக்காக பொறுமையை கைக்கொள்வீராக. எக்காலம் ஊதப்பட்டு விட்டாலோ அந்த நாள் மிக கடுமையான நாளாக இருக்கும். நிராகரிப்பாளர்களுக்கு லேசானதாய் இராது. ஓகே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முக்கிய செய்திய இந்த சூரா ஆரம்பத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், போத்திக்கிட்டு படுத்திருக்கவரை எந்திரிங்க, மக்களை எச்சரிக்கை செய்யுங்க, உங்களுடைய ரப்போடைய மேன்மைய எல்லா உலக மக்களுக்கு சொல்லி காட்டுங்க. உங்களுடைய இதெல்லாம் சொல்லும் போது முதல்ல உங்களுடைய ஆடைய தூய்மையா வச்சுக்கோங்க. நீங்க பரிசுத்தமா பளிச்சுண்டு அழகா இருங்க. நம்ம சொல்றோம்ல, வெள்ளை சொல்லையுமா எப்படி பாரு அழகாண்டு, அந்த மாதிரி நீட்டா இருங்க. அசுத்தத்துல இருந்து விலகி இருங்க. எல்லா அசுத்தத்துல இருந்தும், ஆடைகள்ல அழுக்குப்படுறதுல மட்டும் இல்ல, கல்புலையும் அழுக்கு இல்லாம, சிலை வணக்கத்துக்கு போயிடாம, நிராகரிப்புக்கு போயிடாம நீங்க அசுத்தத்துல இருந்து விலகி இருங்க. எந்த ஒரு ஆதாயத்தையும் கருதி இந்த மக்களுக்கு விஷயத்த சொல்லாதீங்க. இவங்க நமக்கு பிரதிபலனா ஏதாவது செய்வாங்கன்னு, எல்லா பலனும் ரப்பு கிட்ட இருக்கு அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லி எப்படி சொல்றா, உங்களுடைய இறைவனுக்காக பொறுமையை கை கொடுங்க. ரப்புக்காக பொறுமையோட இருக்கிறது. நம்ம சுப்ஹானல்லாஹ், இந்த இடத்துல நிறைய விஷயங்களை சொல்லலாம். சுப்ஹானல்லாஹ், நம்ம குடும்பத்தாரோட நமக்கு கோபம் வரையில ரப்புக்காக பொறுமையா இருக்கேன்னு சொன்னா எவ்வளவு அற்புதமா இருக்கும். இதைத்தான் நம்ம இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுல கூட நிறைய விஷயங்களை பார்த்தோம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த கேமல் லைலா, அதாவது வந்து ஸ்பெஷல் கிளாஸ்ல அது நிறைய பேரு வந்து பயனடைச்சிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ், வாழ்க்கையில செயல்படுறதுக்கு அல்லாஹ் ஈஸியாக்கக்கூடிய அல்லாஹ். அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இந்த சூர் ஊதப்படும்ல, அந்த நாள் கடுமையானதா இருக்கும். நிராகரிப்பாளர்களுக்கு அது லேசா இருக்காது. நான் தன்னந்தனியா படைத்த ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியா வருவான். அந்த நாள்ல அவனுக்கு நம்ம யாருக்கெல்லாம் அதிகமான செல்வத்தை எல்லாம் கொடுத்திருக்கோமோ அவன் எல்லாம் தனித்தனியா வருவான். படி.
நான் தன்னந்தனியாக படைத்திருக்கின்ற அந்த மனிதனை என்னிடம் விட்டு விடுவீராக. அவனுக்கு நான் அதிகமான செல்வத்தை வழங்கினேன். அவனுடனேயே இருக்கக்கூடிய புதல்வர்களையும் அளித்தேன். மேலும் அவனுக்கு தலைமை தாங்கும் வழிவகையையும் வகுத்து கொடுத்தேன். இதன் பிறகு நான் அவனுக்கு இன்னும் அதிகமாக வழங்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகின்றான். ஒருபோதும் இல்லை. அவன் நம்முடைய வசனங்களுடன் பகைமை கொண்டவனாக இருக்கின்றான். நான் அவனை அதிவிரைவில் வேதனையின் சிகரத்திற்கு ஏறச் செய்வேன். அவன் சிந்தித்தான். சில விஷயங்களை புனைந்து கூற முயன்றான். இறைவன் அவனை அழிக்கட்டும். அவன் எப்படிப்பட்ட விஷயங்களை புனைந்து கூற முற்பட்டு விட்டான். ஆம், இறைவன் அவனை அழிக்கட்டும். எப்படிப்பட்ட விஷயங்களை புனைந்துரைக்க அவன் முற்பட்டு விட்டான். சுப்ஹானல்லாஹ். நிராகரிக்கக்கூடிய மனுஷனை நபியை என்கிட்ட விட்டுருங்க, அவனை நான் பாத்துக்கிறேன். அவனுக்கு நான் செல்வத்தை கொடுத்தேன், பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன், தலைமைத்துவத்தை கொடுத்தேன், எல்லாத்தையும் கொடுத்தேன். அவன் எல்லாத்தையும் வாங்கிட்டு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு ஆசைப்படுறான், போயிட்டு போகுது அப்படின்னு அவனுக்கு கொடுத்தா நம்முடைய வசனத்தையே பொய்ன்னு சொல்றான், நமக்கே பகைமையா இருக்கிறான். அவனுக்கு வர அதி சீக்கிரத்துல வெகு விரைவுல வேதனையை தான் கொடுப்பேன். அவனை எப்படிப்பட்ட ஒரு வேதனையை நான் கொடுப்பேன்டா, அவன் சிந்திச்சு பார்க்காத வேதனையை கொடுப்பேன். அவன் எப்படி எனக்கு சிந்திச்சு பார்க்காத விஷயங்களை புனைந்து என்னுடைய விஷயத்துல சொன்னான், அது மாதிரி அல்லாஹ் சொல்றான், இப்படிப்பட்டவனை அல்லாஹ் அழிக்கட்டும்னு அல்லாவே சாபம் பண்றான். அல்லாஹ் இந்த சாபத்திலிருந்து எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் பாதுகாத்தர்லையா அல்லாஹ். அடுத்துடா. பிறகு மக்களை பார்த்தான். பிறகு புருவத்தை நெரித்தான். பின்னர் முகத்தை சுளித்தான். பிறகு திரும்பிச் சென்றான். மேலும் தற்பெருமை கொண்டான். இறுதியில் கூறினான், இது ஒன்றுமில்லை, ஒரு சூனியம்தான். முன்பிருந்தே சொல்லப்பட்டு வருவதுதான். இது ஒரு மனித வாக்கியதான். அதிவிரைவில் நான் அவனை நரகத்தில் வீசி எறிவேன். மேலும் அந்த நரகம் என்னவென்று நீர் அறிவீரோ என்ன? அது இருக்கவும் விடாது, விட்டவும் வைக்காது. அது சருமத்தை கரித்து விடக்கூடியது. 19 பேர் காவலர்களாய் அதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதனுடைய தத்ரூபமான அந்த நிகழ்வுகளை அவனுடைய புருவத்தை சுழிச்சது முதல் கொண்டு அல்லாஹு தாலா சொல்றான்னா, மனிதர்களை எந்த அளவுக்கு அல்லாஹ் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற ஒரு விஷயத்த பாருங்க. இதெல்லாம் நம்ம மறந்து வாழ்றோம் இல்லையா? அல்லா நீ பாதுகாத்தர்லையா அல்லா. இந்த செய்தி அவன்கிட்ட சொல்லும் போது அவன் சொன்னான், பொய்யின்னு சொன்னான். அது மட்டும் இல்ல, புறக்கணிக்க முயற்சி செஞ்சான், மக்களை பார்த்தான், புருவத்தை சுழிச்சான், முகத்தை சுழிச்சான், புருவத்தை நெரிச்சானா. சுப்ஹானல்லாஹ், அல்லா நீ காப்பாத்து. முகத்தை சுழிச்சான், திரும்பிக்கிட்டு போனான், பெருமையா இருந்தான். கடைசியில என்ன சொன்னான் தெரியுமா? இதெல்லாம் ஒண்ணுமில்ல, சூனியம்தான் அப்படின்னு சொன்னான். இது ஒரு மனுஷனோட வாக்கு, இது இறைவனுடைய வாக்கெல்லாம் கிடையாதுன்னு நிராகரிச்சான். இப்படிப்பட்ட மனுஷனை சீக்கிரமா நரகத்துல தூக்கி வீசுவோம். அந்த நரகம் என்னன்னு நபியே உங்களுக்கு தெரியுமா? வமா அதுராகமா சக்கர். சக்கருங்கிற ஒரு ஸ்பெஷல் நரகம். நம்ம சொல்றோம்ல, ஸ்பெஷல் ஸ்பேஸ், ஸ்பெஷல் கிளாஸ், இப்படி எல்லாம் சொல்ற மாதிரி ஸ்பெஷலான நரகத்தை அல்லாஹ் தயார் பண்ணி வச்சிருக்கான் இப்படிப்பட்டவங்களுக்கு. அதுல தூக்கி வீசுவான். அந்த நரகம் எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? அது எதையுமே விட்டு வைக்காது, அப்படி தோலெல்லாம் கரிச்சிரும். அந்த நரகத்துக்கு 19 காவலர்கள் இருந்தாங்க. அரிசி எத்தனை பேர் தூக்கிட்டு வருவாங்க? 8 பேர். இங்க நரகத்துக்கு 19 பேர். அடுத்து, நாம் வானவர்களையே இந்த நரகத்தின் காவலர்களாய் ஆக்கியுள்ளோம். அவர்களின் இந்த எண்ணிக்கையை நிராகரிப்பாளர்களுக்கு சோதனையாக ஆக்கியுள்ளோம். எதற்காவெனில் வேதம் வழங்கப்பட்ட மக்களுக்கு உறுதி ஏற்படுவதற்காகவும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களின் நம்பிக்கை இன்னும் அதிகமாகுவதற்காகவும், மேலும் வேதம் வழங்கப்பட்டவர்களும் நம்பிக்கையாளர்களும் எவ்வித ஐயத்திற்கும் ஆளாக கூடாது என்பதற்காகவும், மேலும் நெஞ்சில் நோய் உள்ளவர்களும் நிராகரிப்பாளர்களும் அல்லாஹ் இந்த வினோதமான சொல்லால் என்ன நாடுகின்றான் என்று கேட்பதற்காகவும் தான். இவ்வாறு அல்லாஹ் தான் நாடுபவர்களை வழிகேட்டில் தள்ளிவிடுகின்றான். மேலும் தான் நாடுபவர்களுக்கு நேர்வழியை அளிக்கின்றான். மேலும் இறைவனின் படைகளை அவனை தவிர வேறு எவரும் அறிந்திட மாட்டா. நரகத்தை பற்றிய இந்த விவரம் எடுத்துரைக்கப்பட்டதன் நோக்கம் மக்களுக்கு இதன் மூலம் ஓர் அறிவுரை கிடைக்கட்டும் என்பதே அன்றி வேறில்லை. ஒருபோதும் இல்லை. சந்திரன் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக, அது திரும்பி செல்லும் போது, விடியற்காலையின் மீது சத்தியமாக, அது பிரகாசம் அடையும் போது, இந்த நரகம் மிக பெரியவற்றுள் ஒன்றாகும். அது மனிதர்களை அச்சுறுத்தக்கூடியதாகும். உங்களில் முன்னேறி செல்வதற்கோ பின்தங்கி விடுவதற்கோ விரும்பும் ஒவ்வொரு மனிதரையும் அச்சுறுத்தக்கூடியதாகும். ஒவ்வொரு மனிதனும் தன் சம்பாத்தியத்திற்கு பகரமாக பிணையாக இருக்கின்றான்.
வலப்பக்கத்தாரை தவிர அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹு தாலா எப்படி சொன்னா, நரகத்துக்கு 19 காவலர்களை வச்சிருக்கிறோம். இதுல வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் நம்பிக்கையாளர்களுக்கும் நம்பிக்கை ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா இதுல நம்பாத மக்கள், உள்ளத்துல நோய் இருக்கிறவங்க, நிராகரிக்க கூடியவங்க பலவிதமா சொல்றாங்க. இதெல்லாம் ஏன் அல்லாஹ் சொல்றான், இதுல என்ன வச்சிருக்கான் அல்லாஹ் நாடுறான் அப்படின்ட்டு சொல்லி, உங்களுக்கு சந்தேகத்துல இருக்கவங்க என்னைக்குமே சந்தேகத்துலதான் இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, உங்களுடைய ரப்புடைய படைய அவனை தவிர வேற யாரும் அறிய முடியாது. இந்த விஷயமெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றோம், இதுல நீங்க சந்தேகப்படக்கூடாது, உங்களுக்கு நல்ல அறிவுரை இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தானே தவிர வேற எதுக்கும் இல்ல. ஒரு போதும் இல்ல. அல்லாஹ் தாலா சொல்றான், கல்லாவல் கமர், சந்திரமே சத்தியமாக, வல்லை இது ஆதுபர், இரவின் மீது சத்தியமாக. அதை திரும்பி சொல்லும் போது அஸ்ஃபர், விடிய காலை மீது சத்தியமாக, அது பிரகாசத்தை அடையும் போது. இவ்வளவுலாம் சொல்லி அல்லாஹ் சொல்ல வரக்கூடிய சத்தியத்துக்கு பின்னாடி சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த நரகம் மிக பெருசுல ஒண்ணு, தெரிஞ்சுக்குங்கோ. நாம தெரிஞ்சுக்குவோம், அப்பதான் அதுக்கு போறது செயல்ல இருந்து பாதுகாத்துக்குருவோம், பாவத்துல இருந்து பாதுகாப்போம், நம்மளுடைய குடும்பத்தாரையும் பாதுகாப்போம் அப்படிங்கறதுக்காக அல்லாஹ் தஆலா இத்தனை சத்தியம் பண்ணி, அது ரொம்ப பெருசு, அது மனிதனை அச்சுறுத்தக்கூடியது. உங்களோட முன்னோர்கள் செல்வதற்கோ பின்தங்கி விட்டதற்கோ அதால ஒவ்வொரு மனிதரையும் அச்சுறுத்தக்கூடியதா இருக்கு அந்த நரகம். அதனால ஒவ்வொரு மனிதனும் தான் சம்பாதியத்திற்கு பகனமா பிணையா இருக்கிறான். அதனால கவனமா இருந்துக்கோங்க. அந்த பெரிய நரகத்திலிருந்து, கொழுந்து விட்டு எரியும் நரகத்திலிருந்து, கரிக்கும் நரகத்திலிருந்து நாம் அனைவரையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அழகிய நன்மைகளை தான் நம்ம செய்யணுமே தவிர, தீமையிலிருந்து பாவத்திலிருந்து நம்ம பாதுகாப்பா இருக்கணும். நம்ம ரப்பத்தை தௌபா செஞ்சு பாவ மன்னிப்பு கேட்டு மீண்டுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இல்ல அஸ்ஹாபுல் யமீன், வலப்பக்கத்தாரை தவிர, ஃபி ஜன்னாத்தின் யதஸாஅலூன், அவங்க சொர்க்கத்துல இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க அப்படிடா? வலப்பக்கத்தாரை தவிர அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். அவர்கள் குற்றவாளிகளிடம் கேட்பார்கள், உங்களை நரகத்திற்கு கொண்டு வந்தது எது? அதற்கு அவர்கள் கூறுவார்கள், தொழக்கூடியவர்களில் நாங்கள் இருக்கவில்லை, நாங்கள் ஏழைகளுக்கு உணவு அளிக்கவில்லை, மேலும் சத்தியத்திற்கு எதிராக பேசுகின்றவர்களுடன் நாங்களும் சேர்ந்து அதில் ஈடுபட்டோம், மேலும் கூலி கொடுக்கும் நாளினை பொய் என்று கூறி வந்தோம். அந்த உறுதியான விஷயம் எங்களை வந்தடையும் வரை அந்நேரத்தில் பரிந்துரை செய்வோரின் பரிந்துரை எதுவும் அவர்களுக்கு சிறிதும் பயனளிக்காது. இவர்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? இவர்கள் இந்த அறிவுரையை புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றார்களே, மிரண்டு விரண்டோடும் காட்டு கழுதுகளைப் போல. அதுவும் சிங்கத்தை கண்டு மிரண்டும் விரண்டோடும் காட்டு கழுதுகளைப் போல இருக்கின்றனர். ஓகே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாசிகளை பத்தி சொல்லும் போது, யார் நல்ல அமல்கள் செஞ்சாங்களோ அவங்க வலப்பக்கத்தாரா இருப்பாங்க, அவங்க சொர்க்கத்துல இருப்பாங்க. குற்றவாளிகள்கிட்ட இவங்க கேட்பாங்க, உங்களை நரகத்துக்கு கொண்டு வந்தது எதுப்பா, மாசலக்கும் பிசக்கர் அப்படின்னு கேட்கையில, அந்த குற்றவாளிகள் நரகத்துல இருந்து சொல்லுவாங்க, கூறுவாங்க, லம்னக்கு மினல் முஸல்லீன். முதல் சொல்ற வார்த்தையை பாத்தீங்களா, நாங்க தொழுகக்கூடியவங்களா இல்ல. எப்ப தொழுக போங்க, ஆனா ஏமா தொழுக சும்மா எப்ப பார்த்தாலும் நச்சு நச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு, எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. தொழுகாத்தானா, நான்லாம் எவ்வளவு நல்லவனா இருக்கேன்னு தெரியுமா, நான் யாருக்கும் அநியாயம் செய்யறது இல்ல. அப்ப அநியாயம் செய்யறவங்க சொல்லணுமா, நான் யாருக்கு எந்த மோசடியும் செய்யறது இல்ல, ஆனா நீங்க தொழுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்க சொல்லுவோம், அங்க போய் கேட்டா, என்னப்பா உங்களுக்கு எந்த பாவம் செஞ்சீங்க, என்னவெல்லாம் செஞ்சீங்க, எது உங்களை கொண்டு வந்து நரகத்துல சேர்த்துச்சுன்னு கேட்டா, நாங்க தொழுக கூடியவங்களா இருக்கலன்னு சொல்லுவாங்க. இந்த வசனத்தை எல்லாம் படிக்கணும், எவ்ரிடே படிக்கணும். அப்பதான் இது நினைவுல நிக்கும், இல்லாட்டி ஷைத்தான் மறக்கடிச்சிருவோம். அடுத்து ஏழைகளுக்கு நாங்க உணவு கொடுக்கல, சத்தியத்துக்கு எதிரா பேசுறவங்களோட சேர்ந்து நாங்களும் ஜால்ரா போட்டு அவங்க கூடயே போனோம், மேலும் கூலி கொடுக்கக்கூடிய அந்த மறுமையினால நம்பல. அத இந்த உறுதியான விஷயம் எங்களுக்கு மரணம் வரும் வரைக்கும் நாங்க இந்த வேதனையெல்லாம் பார்க்க வரைக்கும் இப்படியே இருந்தோம். அந்த நேரத்துல இவங்க ஒத்துக்கிட்டதுனால யார் ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா? ரெக்கமெண்ட் பண்ணுனா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பலனை கொடுக்குமாண்டா? கிடையாது. இவங்களுக்கு என்ன வந்துச்சு, இவங்க இந்த அறிவுரையை புறக்கணிச்சுக்கிட்டு இருக்காங்களே, இவ்வளவு சொன்னதுக்கு பின்னாடியும் மிரண்டு ஓடுறாங்களே காட்டு கழுத மாதிரி,
சிங்கம் பாஞ்சு குடிக்க வருஷம்டா விரண்டு ஓடும்ல, அந்த மாதிரி ஓடுறீங்களே. இது அல்லாஹ்வுடைய வசனம், உண்மையானது, நிதர்சனமா நடக்கக்கூடியது. ஓடாதீங்க, பின்பற்றுறதுக்கு இலகுவானது. அப்படி இருந்தும் ஏன் இப்படி ஓடுறீங்கன்னு அல்லாஹ் கேக்குறான். அடுத்ததா, அவர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய பெயருக்கு திறந்த மடல் அனுப்பப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். ஒருபோதும் இல்லை. உண்மை யாதெனில் இவர்கள் மறுமையை குறித்து பயப்படுவதில்லை. ஒருபோதும் இல்லை. இது ஓர் அறிவுரையே ஆகும். இனி எவர் விரும்புகின்றாரோ அவர் இதிலிருந்து படிப்பினை பெற்றுக் கொள்ளட்டும். இவர்கள் எந்த படிப்பினையும் பெற மாட்டார்கள். அல்லாஹ் அதை நாடினாலே தவிர. அஞ்சப்படுவதற்கு தகுதியுடையவன் அவன் ஒருவனே. தனக்கு அஞ்சுபவர்களை மன்னிப்பதற்கு அவனே தகுதியுடையவனாக இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல அழகான முறையில சொல்லிட்டு, இவங்க இப்படி ஓடுறாங்களே, ஏன் ஓடுறாங்க, ஆனா இவங்க மறுமையை நம்பல, அத பத்தி பயப்படல, அதனாலதான் இந்த அறிவுரைகள் அவங்களுக்கு ஒரு பலனையும் கொடுக்க மாட்டேங்குது. இனி இவங்க படிப்பினை பெறவங்க பெறட்டும், ஆனா இவங்க படிப்பினை பெற மாட்டாங்க, படிப்பினை பெறாத மக்களா இருக்கிறாங்க. உண்மையிலே படிப்பினை பெறக்கூடியவங்க அல்லாஹ்வை அஞ்சுறதுக்கு அவன் தான் தகுதியானவன். அவன்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேட்கறதுக்கு தகுதியானவன் அவன் தான், வேற யாரும் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லி இந்த சூறாவை முடிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், உன்னை நம்பி உனக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து உன்னிடம் மன்னிப்பு தேடி உன்னிடம் சரணடைந்து உன்னை எங்களுடைய வக்கீலாக எடுத்துக்கொள்ள நீங்கள் கிருபை செய்ய அல்லாஹ், தௌஃபீக் செய்ய அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்ள அல்லாஹ், எங்களை அமலையெல்லாம் ஏற்றுக்கொள்ள அல்லாஹ், நிறைவான கூலியை தந்தர்லி அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக, நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.